வணக்கம். வெல்கம் பேக் டு சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன். நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஃபைனலாக மோர் மந்த்தாக வெயிட் பண்ணிட்டு இருந்த போஸ்ட் ஆஃபீஸோட ஜிடிஎஸ் வந்தாச்சு. ஸோ என்ன அப்படின்ற நோட்டிஃபிகேஷனாக ஒன் பை ஒன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜாபை பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு மோர் எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒன்லி மார்க்கை வச்சு செலக்ட் பண்ணுற ஜாப், எந்தவித எக்ஸாமும் இல்லாமல் ஸோ எல்லா பேருமே இந்த ஜாப்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் 3 வகையான கேட்டகரிஸில் வந்து ஜாப் அலோகேட் பண்ணியிருக்காங்க. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிடிஎம், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம், டாக் சேவாக் அப்படின்ற கேட்டகிரியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் மட்டும் ஒன்றாவும், அதாவது ஒரு கேட்டகிரி. ஸோ இது ரெண்டையுமே அசிஸ்டன்ட் அண்ட் டாக் கேட்டகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் எப்போ இருந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை 15 தான் நோட்டிஃபிகேஷன் எஸ்டர்டே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், 18லேருந்து 40க்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், ஓபிசிக்கு 3 வருஷம், இடபிள்யூஎஸ்க்கு எந்தவித ரிலாக்ஸேஷனும் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு சில நாலேஜஸ் தெரிஞ்சிருக்கணும், அதாவது கம்ப்யூட்டர், சைக்கிளிங் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ 10th குவாலிஃபிகேஷன் வச்சு தான் நம்ம இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறோம். இதில் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 12,100லேருந்து 29,380 வரையும், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 10,000லேருந்து 24,000 வரை அப்படின்றத அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இயரும் சேலரி இன்க்ரீஸ் தான் ஆகிட்டுருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், சாதாரண ஜிடிஎஸில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், அதுக்கு ஆஃப்டர் வந்து நம்ம ஹை போஸ்டிங் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போக முடியும். அது எல்லாமே உங்களோட மென்டாலிட்டியை பொறுத்து தான் இருக்குது. அதாவது நான் இந்த மாதிரியே ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை நான் ஹையஸ்ட் போஸ்டிங் போகணுன்னா ஒவ்வொன்றா நம்மளே வந்து சூஸ் பண்ணி போய்க்கலாம். ஸோ டோன்ட் வரி, ஃபர்ஸ்ட் இந்த ஜாப் வந்து நமக்கு கிடைக்கணும். ஸோ இந்த ஜாப்க்கு நிறையா பேருக்கு நிறையா விதமாக டவுட்ஸ் இருக்கும். அதாவது 390 வந்து அப்ளை பண்ணலாமா, இல்லை 480 அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹையஸ்ட் மார்க்னால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுவீங்க. பட் லோவாக இருக்க 390, 363, 345 இவங்களுக்கெல்லாம் இப்போ தான் தோணும் ஆல்ரெடி நம்ம நல்ல மார்க் இருந்தால் அப்ளை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோன்ட் வரி. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொரு வில்லேஜ் பொறுத்தவரை மார்க் வந்து வேரியேஷன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அவங்களுக்கு இருக்க லக்கை பொறுத்து கண்டிப்பாக கிடைக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போதே கொஞ்சம் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணனா எந்தவித ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா அப்ளை அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை 15லேருந்து ஆகஸ்ட் 8 5 வரையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா ஆகஸ்ட் 6லேருந்து ஆகஸ்ட் 8க்குள்ளே நம்ம அந்த கரெக்ஷனை பண்ணி ஆகணும். ஸோ அந்த கரெக்ஷன் இருக்கனால நிறையா இஷ்யூஸும் வந்துட்டுருக்கு. ஸோ அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு சில வந்து பேசிக் ஐடென்டிட்டி தான் கேட்குறாங்க. ஸோ சிக்னேச்சர், ஃபோட்டோ, ஸோ இது எல்லாமே தான் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஜூலை 15 வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. ஸோ அப்ளை எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் நான் அப்கமிங்கில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை பற்றின எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.